வணக்கம் நேயர்களே, நாம் பரவலாக அறியப்படும் திரைக்கதை அமைப்பை இன்று திரைக்கதை எழுதுவது எப்படி என்பதில் ஆக்ட் 1 என்றால் என்ன? ஆக்ட் 1 என்பதை திரைக்கதையின் முதல் பகுதியாக எடுத்துக்கொண்டு ஒரு 25% முதல் தொடக்க கதையை எவ்வாறு துவங்கி இந்த ஆக்ட் 1ல் கதாபாத்திரங்களின் சூழல்கள், முக்கிய பிரச்சனைகளை அறிமுகம் செய்வது என்பதை விளக்கப் போகிறோம். இது தெரியாமல் நீங்கள் திரைக்கதை எழுத வேண்டாம். ஒரு கதையின் சிறந்த ஒரு காட்சி கதையின் மத்தி என்ன என்பதை ஒளிவிடும் ஒரு அருமையான காட்சி இதில் ஓப்பனிங் இமேஜாக, தொடக்க காட்சியாக இருக்க வேண்டும். ஆக்ட் 1ல் இருக்க வேண்டிய முக்கிய அம்சம் கதை, ஒரு சிறந்த காட்சி, ஒரு தொடக்க காட்சி. இந்த கதையின் மைய கரு என்ன என்பதை ஓரளவு மேம்போக்காக கூறும் ஒரு காட்சி கண்டிப்பாக இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக, ஒரு கதாநாயகன் ஆர்மியிலிருந்து வருகிறான். அப்பொழுது அவனுக்கு ஒரு சவால் விடுக்கப்படுகிறது. அந்த சவாலில் விடுக்கப்பட்டு அவன் அந்த ஒரு சேலஞ்சை, ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு ஒரு வில்லனை வீழ்த்துகிறான். இதில் அவனது பலம் காட்டப்படுகிறது. துப்பாக்கி படத்தில் வரும் இந்த காட்சி அருமையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஒரு தொடக்க காட்சி. தொடக்க காட்சி இதே போன்று எல்லா படங்களிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொடக்க காட்சி எவ்வாறு ஆக்ட் 1ல் மட்டும், இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தொடக்க காட்சியில் இது ஆக்ட் 1 முதல் பகுதியில் ஒரு 25% தொடக்க காட்சி என்பது ஒரு முக்கிய புள்ளி. அடுத்ததாக செட்டப், அதாவது கதைக்கு செட்டப் செய்வது. கதாநாயகன் யார், அவன் வாழும் உலகம் எப்படி, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுறான், அவங்க அப்பா அம்மா யார், அவனோட தங்கச்சி, தம்பி, அண்ணன், உறவினர்கள் யார், நண்பர்கள் யார், இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து நம்ம சொல்ல போகிறோம். அதுவும் ஆக்ட் 1ல் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த கதையோட மைய கருத்து, தீம்னா என்ன, என்ன கருவை நம்ம சொல்ல போகிறோம். பழி வாங்குற கதையா, ஹீரோ எதுக்காக போராட போகிறான் அப்படிங்கிறத ஒரு சின்ன குழு மாதிரி கொடுக்கணும். இது எல்லாமே ஆக்ட் 1ல் வருது. இந்த மாதிரி நம்ம ஒரு தொடக்க காட்சி கொடுத்துட்டோம், ஒரு கருவை பற்றி சொல்லிட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு முதல் பிளாட் பாயிண்ட் 1 அல்லது பிளாட் ட்விஸ்ட் அப்படிம்பாங்க. கதாநாயகன் ஒரு வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒரு நிகழ்வு நடக்க போகுது. இதுக்கப்புறம் இவன் சாதாரண ஆள் கிடையாது. இவன் ஊரில் போய்க்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆள் இல்லை. இப்போ இவனோட வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சீனு. அதுக்கப்புறம் டிபேட்டு. இந்த பிரச்சனையில் இறங்கினதுக்கப்புறம் ஹீரோ இதில் எதிர்ப்பு காட்டுவானா, இல்லை தன்னை தேடுவானா, தன்னை தயார்படுத்திக்குவானா அப்படிங்கிற டிபேட். ஒரு ஆள் மனசு உந்துதல், இந்த பிரச்சனையில் இறங்கினா நமக்கு என்னென்னலாம் வரும், இதெல்லாம் அடுத்த பார்ட்டில் வரும். மொத்தமாக சேர்ந்து இந்த ஆக்டில் என்னென்ன எழுதணும், ஆக்ட் 1 25% எப்படி எழுதணும்னு பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம இதே மாதிரி வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றாக திரைக்கதை எழுதுங்கள். ஆல் த பெஸ்ட். அடுத்த வீடியோவில் ஆக்ட் 2 எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம்.